இந்த பகுதியில் மதுராந்தகன் பக்கம் இருப்பதாக தாம் சபதம் செய்து கொடுத்திருப்பது என்னமோ உண்மைதான். அதனால் என்ன, சபதத்துக்கு பங்கம் செய்யாமலே காரியத்தை முடிக்க வழியில்லாமலா போகிறது? 40ஆம் அத்தியாயம். நீர் விளையாட்டு. ப்ளீஸ் சப்போர்ட், சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். தேங்க்யூ. பகுதி 2. ஆதித்த கரிகாலனுடைய அகம்பாவமும் சிற்றரசர்களைச் சிறிதும் மதியாமல் அவன் நடந்து கொண்ட விதமும் சம்புவரையர்களின் வெறுப்பு வளர்வதற்கு மேலும் காரணம் தந்தது. ஆகையினாலேயே கண்டராதித்தருடைய குமாரன் மதுராந்தகனை தஞ்சை சிம்மாதனத்தில் ஏற்றி வைக்கும் முயற்சியில் சம்புவரையர்கள் ஊக்கமாக ஈடுபட்டார்கள். ஆனால் கரிகாலன் கடம்பூருக்கு வந்த நாளிலிருந்து பெரிய சம்புவரையரின் உள்ளம் சிறிது சிறிதாக மாறுதல் அடையலாயிற்று. அவருடைய செல்வ புதல்வியாகிய மணிமேகலையே அவருடைய மனமாறுதலுக்கு காரணமாக இருந்தாள். ஆதித்த கரிகாலனுடைய உள்ளத்தை மணிமேகலை கவர்ந்து விட்டாள் என்பதற்கு பல அறிகுறிகள் தென்பட்டன. பெண்களை கண்ணெடுத்தும் பாராதவன் என்றும் பிரம்மச்சாரியாகவே காலத்தை கழிக்கப் போகிறான் என்றும் கரிகாலனை பற்றி பேசப்பட்டு வந்தது. அத்தகையவன் கடம்பூர் மாளிகைக்கு வந்ததிலிருந்து அடிக்கடி பெண்கள் இருக்கும் இடம் போவதும் அவர்களுடன் உல்லாசமாக பேசுவதுமாக இருந்தான். முக்கியமாக அவன் மணிமேகலையின் சூட்டிகையை பற்றி அடிக்கடி பாராட்டி பேசினான். கரிகாலன் வந்ததிலிருந்து மணிமேகலையும் ஒரே உற்சாகமாக இருந்தாள். அதற்கு காரணம் அவளும் கரிகாலனிடம் பற்று கொண்டதுதான் என்று பெரிய சம்புவரையர் கருதினார். அவர்கள் இருவருடைய குதூகலத்தையும் பார்த்து பார்த்து சம்புவரையரும் உற்சாகம் கொண்டார். கரிகாலன் மணிமேகலையை மணந்து கொண்டால் தம் செல்வ திருமகள் சோழ சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தினியாக விளங்குவாள். அவளுக்கு பிறக்கும் குழந்தையும் தஞ்சை சிங்காதனத்துக்கு உரியவனாவான். இன்று திருக்கோவலூர் மலையமான் அடைந்திருக்கும் பெருமிதத்தை அப்போது தாமும் அடையலாம். அதற்கெல்லாம் தாமே எதற்காக தடையாக இருக்க வேண்டும்? தமது அருமை குமாரியின் ஏற்றத்துக்கு தாமே ஏன் இடையூறு செய்ய வேண்டும்? மதுராந்தகனுக்கு தம் மகளை மணம் செய்விக்கலாம் என்ற யோஜனை முன்னம் சம்புவரையருக்கு இருந்தது உண்மைதான். ஆனால் மதுராந்தகனுக்கு ஏற்கனவே 2 மனைவியர் இருந்தனர். சின்ன பழுவேட்டரையரின் மகளை அவன் மணந்திருந்ததுடன் அவளுக்கு ஓர் ஆண் மகனும் பிறந்திருந்தது. ஆகையால் மதுராந்தகன் சிங்காதனம் ஏறினால் பழுவேட்டரையரின் வம்சத்தினர்தான் பட்டத்துக்கு உரிமை பெறுவார்கள். மணிமேகலை தஞ்சை அரண்மனையில் உள்ள பல சேடி பெண்களில் தானும் ஒருத்தியாக வாழ வேண்டியிருக்கும். ஆனால் ஆதித்த கரிகாலனை மணிமேகலை மணம் செய்து கொண்டால் அவள்தான் பட்ட மகிழ்ச்சியாக இருப்பாள். அவளுக்கு பிறக்கும் பிள்ளைக்கே சிங்காதனம் உரியதாகும். மதுராந்தகனுக்கு பட்டம் சூட்டுவது என்பது பிரம்ம பிரயத்தனமான காரியம். மக்கள் அதற்கு விரோதமாக இருப்பார்கள். மலையமானுடனும் கொடும்பாளூர் வேளானுடனும் போராட்டம் நடத்தித்தான் அதை சாதிக்க வேண்டியதாக இருக்கும். மதுராந்தகனுடைய அன்னையே அதற்கு தடையாக இருக்கிறாள். இவ்வளவு தொல்லையான முயற்சியை எதற்காக மேற்கொள்ள வேண்டும்? ஆதித்த கரிகாலனுக்கு முடிசூட்டுவது என்பது ஏற்கனவே முடிவான காரியம். அதை நிறைவேற்றுவதில் எந்தவித சிரமமும் ஏற்படாது. பழுவேட்டரையர்களின் பிடிவாதம்தான் பெரிய இடையூறாக இருக்கும். அவர்களில் பெரிய கிழவனோ இளையராணியின் மோகத்தில் மூழ்கி கிடக்கிறான். இன்னும் எத்தனை நாளைக்கு அவன் உயிரோடு இருப்பானோ தெரியாது. இந்த கிழவனை நம்பி ஒரு பெரும் அபாயகரமான காரியத்தில் எதற்காக தலையிட வேண்டும்? மதுராந்தகன் பக்கம் இருப்பதாக தாம் சபதம் செய்து கொடுத்திருப்பது என்னமோ உண்மைதான். அதனால் என்ன, சபதத்துக்கு பங்கம் செய்யாமலே காரியத்தை முடிக்க வழியில்லாமலா போகிறது? மதுராந்தகன்
ஓர் அப்பாவிப் பிள்ளை என்பது தெரிந்த விஷயம்தான். அவனைக் கொண்டே எனக்கு ராஜ்யம் வேண்டாம் என்று கூட சொல்லும்படி செய்துவிடலாம். அல்லது அவனுடைய அன்னையின் சம்மதம் வேண்டும் என்று வற்புறுத்தினாலும் போதுமே. இவ்வாறெல்லாம் சம்புவரையரின் உள்ளம் சிந்திக்கத் தொடங்கியிருந்தது. ஆகையால் பழுவேட்டரையர் தஞ்சைக்குப் போகும் யோஜனையை அவர் உற்சாகமாக ஆதரித்தார். அவர் இல்லாத சமயத்தில் கரிகாலனுடன் அந்தரங்கமாக பேசி அவனுடைய உள்ளத்தை நன்கு அறிந்து கொள்ளலாம் என்றும் பிறகு சமயோஜிதம் போல் நடந்து கொள்ளலாம் என்றும் எண்ணினார். ஆதலின் பெரிய பழுவேட்டரையரை அவரே துரிதப்படுத்தி பரிவாரங்களுடன் தஞ்சை அனுப்பி வைத்தார். அடுத்த பகுதியில்